ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தானியேல் புஸ்தகத்தில் உள்ள முக்கியமான வினாவிடைகளை தான் பார்க்க போகிறோம். நேபுகாத் நேச்சார் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களை வைத்த தேசம் எது? விடை சினேயார். நேபுகாத் நேச்சாரின் பிரதானிகளின் தலைவன் யார்? விடை அஸ்பேனாஸ். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள்? விடை யூதா. தானியேலின் மறுபெயர் என்ன? விடை பெல்தேஷாஸ்தார். அனனியாவின் மறுபெயர் என்ன? விடை சாத்ராக். மிஷாவேலின் மறுபெயர் என்ன? விடை மேஷாக். அசரியாவின் மறுபெயர் என்ன? விடை ஆபேத்நேகோ. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என பெயர் மாற்றியது யார்? விடை பிரதானிகளின் தலைவர் அஸ்பேனாஸ். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மீது விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்டவன் பெயர் என்ன? விடை மேல்ஷார். மரக்கனிகளை கொடுத்து எத்தனை நாள் சோதனை செய்தார்கள்? விடை 10 நாள். தரிசனம், சொப்பனங்களை அறியத்தக்க அறிவுள்ளவன் யார்? விடை தானியேல். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் ஆகியோரை எத்தனை மடங்கு சமர்த்தராக ராஜா கண்டான்? விடை 10 மடங்கு. சொப்பனத்தை சொல்ல மாட்டேன், ஆனால் அர்த்தத்தை சொல்லணும் என்ற அரசன் யார்? விடை நேபுகாத் நேச்சார். பாபிலோனில் ஞானிகளை கொலை செய்ய ஏற்படுத்தப்பட்ட ராஜாவின் தலையாரியின் அதிபதி யார்? விடை ஆரியோகு. நேபுகாத் நேச்சாரின் சொப்பன மறைபொருள் தானியேலுக்கு எப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது? விடை ரா காலத்திலே. நேபுகாத் நேச்சார் கண்ட சிலையின் தலை எதிலானது? விடை பசும் பொன். சிலையின் மார்பும் புயமும் எதினாலானது? விடை வெள்ளி. சிலையின் வயிறும் தொடையும் எதினாலானது? விடை வெண்கலம். சிலையின் கால்கள் எதினாலானது? விடை இரும்பு. சிலையின் பாதங்கள் எதினாலானது? விடை பாதி இரும்பு, பாதி களிமண். சிலையில் மோதிய பொருள் என்ன? விடை கல். பொன்னான தலை யார்? விடை நேபுகாத் நேச்சார். நிச்சயம் என தானியேல் எதை கூறினான்? விடை சொப்பனம். சத்தியம் என தானியேல் கூறியது என்ன? விடை சொப்பனத்தின் அர்த்தம். தானியேலை விழுந்து வணங்கிய அரசன் யார்? விடை நேபுகாத் நேச்சார். பாபிலோன் மாகாண அதிபதி யார்? விடை தானியேல். பாபிலோனில் ஞானிகளின் பிரதான அதிகாரி யார்? விடை தானியேல். தானியேல் தங்கியிருந்த இடம் எது? விடை ராஜாவின் கொலு மண்டபம்.
தன் நண்பர்களுக்காக அரசனிடம் பரிந்து பேசி அரசு வேலை வாங்கி கொடுத்தவன் யார்? விடை தானியேல். நேபுகாத் நேச்சார் எந்த உலோகத்தால் சிலை செய்தான்? விடை பொன். நேபுகாத் நேச்சார் செய்த பொற்சிலையின் உயரம் எவ்வளவு? விடை 60 முழம். நேபுகாத் நேச்சார் செய்த பொற்சிலையின் அகலம் எவ்வளவு? விடை 6 முழம். நேபுகாத் நேச்சார் சிலையை நிறுத்தின இடம் எது? விடை தூரா என்னும் சமபூமி. பொற்சிலையை பணிந்து கொள்ள கூறியவன் யார்? விடை கட்டியக்காரன். பொற்சிலையை வணங்காதவனுக்கு தண்டனை என்ன? விடை எரிகிற அக்கினி சூளையில் போடப்படுவார்கள். செத்தாலும் சரி சிலை வணக்கம் செய்ய மாட்டோம் என்றவர்கள் யார்? விடை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. சிலையை வணங்காதவருக்கு சூளை எத்தனை மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்டது? விடை 7 மடங்கு. தேவ பிள்ளைகளை தொட தீயானாலும் முடியாது என்பதற்கு உதாரணம் யார்? விடை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கர்த்தர் யார் மூலம் விடுவித்தார்? விடை தூதன். நேபுகாத் நேச்சாரை திகிலடைய செய்தது என்ன? விடை சொப்பனம். பரிசுத்த தேவர்களின் ஆவியை பெற்றவன் யார்? விடை தானியேல். சாஸ்திரிகளின் அதிபதி யார்? விடை பெல்தேஷாத்சார். நேபுகாத் நேச்சாரின் சொப்பனத்தை கேட்ட தானியேல் கலங்கியது எவ்வளவு நேரம்? விடை 1 நாழிகை. வானபரியந்தம் எட்டிய விருட்சம் யார்? விடை நேபுகாத் நேச்சார். நேபுகாத் நேச்சாரின் சொப்பனம் எத்தனை மாதங்களுக்கு பிறகு அவன் வாழ்வில் நிறைவேறியது? விடை 12 மாதம். பெருமையினால் பெரிய ராஜ்யத்தை இழந்து பிரயோஜனமற்றவன் யார்? விடை நேபுகாத் நேச்சார். மாடுகள் போல் புல் மேய்ந்த மனிதன் யார்? விடை நேபுகாத் நேச்சார். நேபுகாத் நேச்சாரின் தலைமயிர் எப்படி மாறிப்போனது? விடை கழுகின் இறகு போல. நேபுகாத் நேச்சார் மாடுகளைப் போல வாழ்ந்த காலம் எவ்வளவு? விடை 7 காலங்கள். நேபுகாத் நேச்சாரின் மகன் பெயர் என்ன? விடை பெல்ஷாத்சார். பெல்ஷாத்சார் எத்தனை பேருக்கு விருந்து செய்தான்? விடை 1000 பேருக்கு. பரிசுத்த பாத்திரத்தில் குடித்த பாவிகள் யார்? விடை பெல்ஷாத்சார் மனைவிகள், வைப்பாட்டிகள், பிரபுக்கள். சுவரில் எழுதிய எழுத்தின் அர்த்தத்தை கூறியவர்கள் எத்தனையாவது அதிபதியாக உயர்த்தப்படுவார்கள் என்று ராஜா கூறினார்? விடை 3ஆம் அதிபதி. பரிசுகள் எனக்கு முக்கியமல்ல, ஆனாலும் அர்த்தத்தை சொல்வேன் என்றது யார்? விடை தானியேல். காட்டுக்கழுதைகளுடன் சஞ்சரித்தவன் யார்? விடை நேபுகாத் நேச்சார். சுவரில் எழுதப்பட்ட வார்த்தை என்ன? விடை
மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின். மெனே என்பதில் அர்த்தம் என்ன? விடை: தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார். தெக்கேல் என்பதின் அர்த்தம் என்ன? விடை: தராசிலே நிறுக்கப்படுதல். பேரே என்பதனின் அர்த்தம் என்ன? விடை: ராஜ்யம் பிரிக்கப்பட்டு வேதியர் பெர்சியருக்கு கொடுக்கப்படுதல். அரசன் அன்று கொல்லும், தெய்வம் நின்று கொல்லும் என்பார்கள். ஆனால் அன்றே அரசன் கொல்லப்பட்டான். அவன் யார்? விடை: பெல்ஷாத்சார். 62 வயதில் அரசனானவன் யார்? விடை: தரியு. தரியு தன் ராஜ்யத்தின் மேல் ஏற்படுத்திய தேசாதிபதிகள் எத்தனை பேர்? விடை: 120 பேர். தேசாதிபதிகளுக்கு மேலாக நியமிக்கப்பட்ட பிரதானிகள் எத்தனை பேர்? விடை: 3 பேர். 3 பிரதானிகளில் முக்கியமான ஒருவன் யார்? விடை: தானியேல். விசேஷித்த ஆவியை பெற்றவன் யார்? விடை: தானியேல். தானியேலின் பதவி உயர்வை தடுக்க நினைத்த மனிதர்கள் யார்? விடை: பிரதானிகளும் தேசாதிபதிகளும். இறை விஷயத்தில் யாரை குற்றப்படுத்த நினைத்தார்கள்? விடை: தானியேல். தரியுவை தவிர மற்றவர்களை வணங்கக்கூடாது என எத்தனை நாள் கட்டளையிட்டார்கள்? விடை: 30 நாள். அரச கட்டளையை விட கடவுளே மேல் என அனுதினமும் கடவுளை தேடினது யார்? விடை: தானியேல். தினமும் 3 வேளை சாப்பிடுவது நம் வேலை. ஆனால் 3 வேளை ஜெபம் பண்ணியது யார்? விடை: தானியேல். தானியேலை காப்பாற்ற தரியு எது மட்டும் போராடினான்? விடை: சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும். உணவு உண்ண முடியாமல் உறக்கமும் இல்லாமல் போராடிய அரசன் யார்? விடை: தரியு. 3 வேளை ஜெபித்த தானியேலுக்கு உலகம் கொடுத்த பரிசு என்ன? விடை: சிங்கக்கெபி. சிங்கத்திடமிருந்து தானியேலை தப்புவிக்க ஜீவனுள்ள தேவன் வல்லவர் என விசுவாசித்தது யார்? விடை: தரியு ராஜா. உலகத்தையே ஆளும் ராஜாவை வணங்கும்போது காட்டு ராஜாவால் ஒன்றும் செய்ய முடியாது என விசுவாசித்தவன் யார்? விடை: தானியேல். தானியேலின் முதல் தரிசனத்தில் முதலில் கண்ட மிருகம் என்ன? விடை: சிங்கம். தானியேல் தரிசனத்தில் கண்ட மிருகத்திற்கு எதைப் போல செட்டைகள் இருந்தது? விடை: கழுகு. தானியேல் கண்ட தரிசனத்தில் இரண்டாவது மிருகம் எது போல் இருந்தது? விடை: கரடி. தானியேல் கண்ட தரிசனத்தில் மூன்றாவது மிருகம் எது போல் இருந்தது? விடை: சிவிங்கி. தானியேல் கண்ட தரிசனத்தில் நான்காவது மிருகத்தில் எத்தனை கொம்புகள் இருந்தது? விடை: 10 கொம்புகள். 10 கொம்புகளும் எதை குறிக்கிறது? விடை: 10 ராஜாக்கள். தானியேல் கண்ட இரண்டாவது தரிசனத்தில் காணப்பட்ட அரண்மனை எது? விடை: சூசான். சூன் அரண்மனை
எந்த தேசத்தில் உள்ளது? விடை ஏலாம். தானியேல் தரிசனம் கண்டபோது எந்த ஆற்றங்கரையில் இருந்ததாக உணர்ந்தான்? விடை ஊலாய். தானியேலை சந்தித்த தூதன் யார்? விடை காபிரியேல். 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா எந்த ராஜ்யங்களின் ராஜாக்களை குறிக்கிறது? விடை மேதியா பெர்சியா. ரோமமுள்ள வெள்ளாட்டுக்கடா எந்த தேசத்தின் ராஜா? விடை கிரேக்கு. தரியுவின் தகப்பன் பெயர் என்ன? விடை அகாஸ்வேரு. அகாஸ்வேருவின் குலம் என்ன? விடை மேதிய குலம். எத்தனை வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார்? விடை 62 வாரங்கள். தானியேல் கண்ட 3வது தரிசனத்தில் காணப்பட்ட ஆற்றங்கரை எது? விடை இதக்கேல். தானியேலுக்கு செய்தி அறிவிக்க வந்தவனுடன் எதிர்த்து நின்றவன் யார்? விடை பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி. பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி எத்தனை நாள் எதிர்த்து நின்றான்? விடை 21 நாள். பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதியுடன் போரிட்டு உதவி செய்தவன் யார்? விடை மிகாவேல். பெரிய அதிபதி யார்? விடை மிகாவேல். ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போல் இருப்பவர்கள் யார்? விடை ஞானவான்கள். அநேகரை நீதிக்குட்படுத்துபவர்கள் எதைப்போல் பிரகாசிப்பார்கள்? விடை நட்சத்திரங்களைப் போல். யாருடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது? விடை நேபுகாத் நேச்சார். மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தது யார்? விடை நேபுகாத் நேச்சார். பெர்சியாவின் ராஜா யார்? விடை கோரேஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய பைபிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.